நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசுவா சரித்திரத்தில் இந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Book of Joshua, first chapter, verse 1. நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தலைகளை தாழ்த்தி சொல்லி அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. வேத வார்த்தை மூலியமா எங்களோடு கூட பேசுகிற இந்த நாமத்தை மயக்கப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வந்திருக்கிற ஒருவராக விரும்பிய சமாதானம் வார்த்தையை கேட்டு உமக்குள்ள கொள்ள நடித்து மகிழ்ச்சியோடு கூட போவதற்காக கர்த்தாவை திருப்பி செய்ய எங்களுக்கு கலங்களால் பண்ணிக்கிறோம். நாமம் மயக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் பயன்படாமல் இந்த நாமத்தில் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்ற நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நாம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம், நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் இந்த நாளுடைய வாக்குதத்தம். நம்ம யோசுவா 1:5 நம்ம வாசித்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். என்ன சொல்றாரு? நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்கள், சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணும். இதே போலதான் பக்தனாகி யோசுவாவுக்கு தோன்றினது. மோசே மரித்த பிறகு உலகமே இருளடைந்தது போல ஆயிடுச்சு, உலகமே முடிந்தது போல ஆயிடுச்சு. ஆகையினால் அவன் ரொம்ப என்ன செஞ்சான், ஒரு தைரியமா அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படிக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. மோசே பார்க்கும்போது தேவனை முகமுகமாய் பார்த்தவர், பெரிய ஒரு தீர்க்கதரிசி. மோசே போல ஒரு தலைவர் இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வெப்பனா ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த மோசைக்கு முன்பதாகவே இந்த ஜனங்க முறுமுறுத்தாங்க. இந்த ஜனங்க இரண்டாக பண்ணாங்க. என்னுடைய வார்த்தை எங்க கேட்க போறாங்கன்னு சொல்லி யோசுவா உலகத்துல கலந்தினார். மோசே இருந்தால் ஆகினால நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மோசே இல்லை, அவர் மறித்து போயிட்டாரு. இனி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி ஒரு கலக்கம், ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாச்சு. ஆகையினால ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்களும் அறிந்த தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களுடைய முகத்தை பார்க்கிறேன், ஆனா நம்ம ஆராதிக்கிற நம் தேவனோ உங்களுடைய உள்ளத்தையோ ஆண்டவர். கர்த்தருடைய ஆவி எப்படி இருக்கிறதா, அவர் நமக்குள்ள வைத்திருக்கிற ஒரு தீபமா இருக்கிறார். அது உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆகையினால நம்ம உள்ளத்தில் எழுப்புகிற ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன குமர், சின்ன ஒரு காணிகளை கூட ஆண்டவர் செய்யலாம். அவருக்கு கேட்கிறார், ரொம்ப சத்தமா அவருக்கு கேட்கும். நம்ம உள்ளத்துல நினைக்கிற காரியங்களும் அவருக்கு சத்தமா கேட்கும். இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே, வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த யோசனைகளை கூட கர்த்தர் அறிந்தது. சங்கீதம் 139 சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே நீங்க இருக்கிறீங்க, பாதாளத்துல படுக்கப்பட்டால் அங்கேயும் இருக்கிறீங்க, என் கரம் எல்லா இடத்திலும் இருக்கு. ஆண்டவருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் சொல்லி அழகா சொல்லப்பட்டது. ஆகையினால இந்த காலை நேரத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆராதனைக்கு வந்தாலும் உங்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்படி இருக்கு, எதை குறித்து நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க, எதை குறித்து கலங்குறீங்க, எந்த காரியத்துக்காக நீங்க வாஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
ஆகையினால் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்க. ஆகையினால் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வாஞ்சித்து தவிக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஒரு ஆசையா இருக்கலாம். ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாருடைய இருதயங்களும் அறிந்தவர். நமக்கு நலமானதையே ஆண்டவர் கொடுப்பாரு, நமக்கு நல்லமில்லாததை ஆண்டவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அதனால வந்து பார்க்கும்போது யோசுவா அவனுடைய உள்ளத்தை அறிந்த தேவன் ஆண்டவர் திடகாத்திரமான வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. Nobody can stand against you. ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நீக்கவே முடியாது. நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, ஆண்டவரை பிரியப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த வேலையை நம்ம செய்யும் பொழுது ஒருவர் நம்ம கூட நம்ம முன்பதாக எதிர்த்து நிற்கவே முடியவே முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே யோசுவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. யோசுவா முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை. நேற்றுதான் நம்ம வார்த்தையை தியானிச்சோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாக ஒழிந்து போவார், தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒன்றாக ஒழிந்து போவதான்னு சொல்லி நம்ம நேற்று தினத்துல தான் வசனத்தை தியானிக்கிறோம். அதே போல ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே யோசுவாவுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் நாள் முதல் கொண்டு யோசுவா மரிக்கிற வரைக்கும் யோசுவாவுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்கவில்லை. இஸ்ரவேலராகிலோ மற்ற யாராகிலும் எதிர்த்து நின்று ஜெயம் பெறவே முடியல. ஏன் என்ன ரீசன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். அந்த சொல்லுவோமா? மோசையோடு நான் எப்படி இருந்தனோ, உங்க புயத்தினால பலத்த கரத்தினால எப்படி நான் மோசையும் நடத்தினோ, அதே போல உன்னுடைய லீடர்ஷிப்லயும் நான் என்ன செய்வேன், ஜனங்களை நடத்துவேன், உன்னையும் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஏன் ஒருவரை எதிர்த்து நீக்க முடியலன்னா, மோசையோடு கூட இருந்த தேவன் ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார். இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. மோசையோடு கூட இருந்தது போல, பெரிய பெரிய தலைவர்களோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா வானத்தை பூமி மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கவலை வேண்டிய அவசியம் இல்லை, யாரை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம தைரியம் கொண்டு என்ன செய்யலாம், நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். ஆகையினால அந்த கடைசி வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்ம விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டாரு. நம்ம விட்டு நம்ம கைவிடவும் மாட்டார். கொஞ்சம் கூட கேப் இல்லாதபடி ஆண்டவர் சார் நம்மோடு கூட ரொம்ப நெருக்கமா இருக்க விரும்புகிறோம். ஆனா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவர் நம்மோடு நெருக்கமா இருக்கும். சங்கீதக்காரனாகி தாவீது கூட பாவம் செய்யும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே உடைய ஆண்டவரே கர்த்தா பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து கொள்ளாது, சமூகம் ஆண்டவரே சமூகத்தை என்னை விட்டு எடுத்து கொள்ளாது அப்படின்னா நீங்க என்னை விட்டு தூரமா போயிடாதீங்கப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, ஆனா என்ன செய்யாது, என்னை விட்டு தூரமா மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுறோம். ஆகையினால ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகுதான் கொஞ்சம் அப்படியே கேப் இருக்குது. ஆனா ஆண்டவர் எப்ப நம்ம விட்டு விலகுவோம்னா, நமக்குள்ள பாவங்கள், அக்கிரம சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்ம விட்டு விலக போவோம். ஆகையினால உலகத்தின் சகல பாவங்களும் இயேசுவானவர் மீது வந்ததுனால பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை இமைப்பொழுதுல கைவிட்டார். ஒரு செடி போடுற நேரத்துக்கு இயேசுவானவர் கைவிட்டார். ஏன்னா உலகத்தினுடைய எல்லா பாவம் அவன் மேல இருந்துச்சு, அவர் மேல இருந்துச்சு. எல்லாத்தையும் இயேசுவானவர் சகித்துக் கொண்டார். பிதாவானவர் கைவிட்டதை அவரால் சகித்துக் கொள்ள முடியல. அவர் சொன்னார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கதறுகிறார், புலம்புகிறார்.
ஆண்டவர் கைவிடுகிற காரியம் அவ்வளோ பயங்கரமாக. அவர் கைவிட்டதுனால வானம் இருள் அடைந்தது. பயங்கரமான பூமி வந்துட்டு என்ன செய்யுது, அதுக்கு பூமி அதிர்ச்சி உண்டான ஜனங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த ஒரு செகண்ட்ல என்னென்ன காரியங்களோ நடந்துச்சு. ஏன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் நம்ம ஆண்டவர். நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது மட்டுமே நம்மோடு கூட அவர் இருப்பார். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், அவர் நம்மோடு கூட இருப்பார்னாலும் இருக்க மாட்டார். அதனால நம்மோடு கூட இருக்கணும்னா நாம அதுக்கு ஏற்ற பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே வார்த்தையை சில ஜனங்களுக்கு வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மோசே அழகா அறிவுரையாக சொல்லுகிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சொல்றார். திடமானதான் இருங்கள், அவருக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட செல்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கூடவே வருவார். நீங்க எதை குறித்தோ மோசே குறித்து ஆண்டவர் சொன்னாரு, வந்துட்டு நீ மறிக்க வேண்டிய சமயம் ஆயிடுச்சு, அப்படின்னால நீ யோசிச்சுவாங்க அந்த லீடர்ஷிப்புகளை கொண்டு வா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையாளர் சொல்லும் போது எல்லா வார்த்தைகளும் உபாகமத்தின் புத்தகத்துல அவர் சொல்றாரு. அந்த காரியம் தான். ஆகையினால ஆண்டவர் அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிப்போம். Hebrews chapter 13 verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரொம்ப பேர் பணம் தான் வாழ்க்கை நினைச்சிடுறாங்க. அப்படினால் இந்த இடத்துல ஆலோசனை சொல்லப்படுது, பண ஆசை உள்ளவர்களாய் இராமல் இருக்கிறதே போதும் என்கிற மனதோடு கூட இருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மகிட்ட பணம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்துவாரு, பணம் இல்லைனாலும் ஆண்டவர் நடத்துவாரு. பணம் நம்மை நடத்தக்கூடாது, தெய்வம் நம்மை நடத்தணும். அந்த அளவுக்கு ஆண்டோடைய சமூகம் என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறோம், அந்த சூழ்நிலையில மட்டுமல்ல, நீங்கள் அறியாத எல்லா சூழ்நிலையும் கூட ஆண்டவர் கூட இருந்து ரொம்ப அழகா ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவர் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, ஆகையினால இயேசுவான பூமியில நமக்காக வந்து பிறந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா 33 ஆண்டுகள் வரைக்கும் பூமியில வாழ்ந்தார். எல்லா கிராமங்கள், பட்டி தொட்டி கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாம் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தார். கடைசியா நமக்காக இயேசுவான அடிக்கப்படும்படி பிதாமர் ஒப்பு கொடுத்ததுனால அவர் அடிக்கப்பட்ட சிலுவையில் என்ன செஞ்சாரு, அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ரத்தத்தெல்லாம் சிந்தினார், தன் ஜீவனையே கொடுத்தார். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்து இயேசுவாக நம்மத்தில் ஜீவிக்கிறார். அப்படியே உயிர் தெழுந்து வந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக சீஷருக்கு தரிசனம் கொடுத்து கடைசி கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிறாரு. அது என்ன வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் கடைசியா கொடுத்த ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், அது வந்துட்டு கட்டளை கொடுத்து சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட
இருப்பேன். உலகத்தின் முடிவு பண்ண உலகம் முடிஞ்சிடும், ஆனால் ஆண்டவர் வந்து நம்மோடு கூட தொடர்ந்து இருப்பார். உலகம் இருக்கிற வரைக்கும் இயேசுவானவர் நம்மோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆகையால அவர் நம்மோடு கூட இருக்குன்னா என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும், கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு சொல்லணும், அவருடைய வாக்கு அவருடைய காரியங்களை நம்ம நிறைவேற்றணும். அப்பதான் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார் பிரியமானவர்கள். ஆகையினால் ஒருவேளை அநேக விதமான காரியங்கள் நன்னீரோடு இல்லாமல் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் பல விதமான காரியங்களில் கூட நீங்கள் நடந்து போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்திய ஆண்டு சொன்ன உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்றார். ஆகையினால வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம தைரியம் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கு. தேவன் அற்புத விதமாய், தேவன் ஆச்சரிய விதமாய் தேவன் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே மோசையோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல, ஆவிக்குரிய தலைவரோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமானார்கள். எம்மாவூர் சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அறியாதது போல அவங்க கூட போயிட்டே இருக்கிறார் பேசிட்டு. கடைசியில மாலை நேரம் ஆயிடுச்சு. சொல்றாரு போதகரும் தெரியும், ஆனா இயேசுவானவர் சொல்லி அந்த சீஷர்களுக்கு தெரியும். ஆண்டவரே பொழுது போயிடுச்சு, இரவாக போது நீங்க எங்களோட கூட வந்து தங்கி இருந்த வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நாம என்ன செய்யணும்? இரவு காலமாய் வருகிற நாட்கள் தான் இரவு காலம், இருளான காலம், மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கு. நாமளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கும் நம்ம உள்ளத்துக்கும் அழைத்து ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருங்கன்னு சொல்லிக்கிறேன். இயேசுவா நம்ம உள்ள பிரவேசிக்கிறாரு. வயதுல மூத்தவங்க தான் அவங்களோட அப்பத்தை கெட்டுக் கொடுப்பாங்க. அந்த நாட்கள் அப்போ அவர் மூத்தவராக இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாரு? உட்காந்து அப்பத்தை கெட்டுக் கொடுக்குறாரு. அதை வாங்கி புசித்தவுடனே அவங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டுச்சு. அவதான் இருந்து ரபி அப்படின்றாங்க. நம்முடைய போதகர் இயேசுன்னு சொல்லி அவங்களுக்கு கண் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையாக அப்பத்தை எந்த அளவுக்கு நம்ம விட்டு புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படும். ஆண்டவரை என்ன செய்யலாம்? பார்க்க முடியும், அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியும். ஆகையினால அவங்க வந்துட்டு அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து மறைந்து போகலாம். ஆகையினால இந்த இருளான சூழ்நிலையில ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருங்க, நாங்கள் தொடர்ந்து உடைய காரியங்களை முன்னேறி சொல்ல ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துன்னு சொல்லி கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வாதம் தருவாராக. இந்த வார்த்தை காத்த கலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த சொல்லுகிறார்கள். அந்த நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் ஆண்டவரை மட்டும் ஆயனமோடு கூட இருந்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். என்ற வார்த்தைக்காக எல்லாரும் கற்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ற வார்த்தைக்காக சுருக்கமாக யாராவது சொல்லுங்க.